உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். புத்தகம் எழுதும் போது கூட இவ்வளவு டென்ஷன் ஆகுது. ரிலீஸ் பண்ணும்போது இவ்வளவு டென்ஷன் ஆகுது. இதுதான் பெரிய கேமே. கஷ்டப்பட்டு எழுதிட்டோம். ஆனா ரிலீஸ் பண்ணும்போது தலைவர் வரல, தமிழிசை வரல. இந்த ½ hour கேப்ல ஒரே டென்ஷன் எனக்கு. டப்பு டப்பு டப்புன்னு வேற அடிக்குது. வேற பிபி கரண்ட் வேற செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள இருந்துகிட்டே வேற ஏதோ காரியம் பண்ணிருக்கிறாரு. அந்த கரண்ட் வேற வேலை செய்யல. அப்பப்போ ஆஃப் ஆகி எனக்கு மிக முக்கியமான 2 தலைவர்கள் நான் இன்னைக்கு பேசணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஷார்ட்டா, ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானவங்களா பேசணும். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்னை இந்த கட்சிக்கு கொண்டு வந்தவங்க. என்னுடைய திறமையை ரெகக்னைஸ் பண்ணி இவங்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க துணைத் தலைவரா இருக்கும் பொழுது நான் நடத்தின ஒரு மேரத்தானுக்கு வந்தாங்க. அங்க பார்த்து அப்படியே இப்படியோ ஒரு இது பண்ணி மெஸ்பரைஸ் பண்ணி அக்கா என்னை கட்சியில ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கட்சியில நான் கொஞ்ச நாள் பயணிச்சுட்டு இருந்தேன். இங்கே இதே இடத்துல கூட ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்வச் பாரத் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் இயர் ப்ரோக்ராம் இதே இடத்துல பண்ணியிருக்கோம். அக்கா தமிழிசை அக்காவுடைய தலைமையில பண்ணியிருக்கோங்க. அடுத்தது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது 2019 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில 2வது முறை ஆட்சி அமைக்கும் பொழுது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ல ஒரு அட்வைசரா ஒர்க் பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. திருப்பி நான் அங்க போயிட்டேன். அப்புறம் அக்கா தமிழிசை அவர்கள் கவர்னர் ஆயிட்டாங்க. திருப்பி இன்னொரு பெரிய என்ட்ரி பாத்தீங்கன்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வர்றாரு. அப்ப அவரோட ஒரு சின்ன அறிமுகம் நமக்கு ஏற்படுது. ஏன்னா டெல்லியில இருக்கேன், கரோனா டைம். அப்ப நிறைய நம்ம இந்த ஹெல்த் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டே இருப்போம். அதனால ஒரு சின்ன ஒரு கலெக்ஷன் ஏற்படுது. அப்ப அது மூலியமா தலைவர் அண்ணாமலை அவர்கள் திருப்பி இந்த பையன்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு, இவன் அரசியலுக்கு கரெக்டா வருவான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பிரதர், டெல்லி எல்லாம் ஒன்றும் வேண்டாம் பிரதர், வாங்க பிரதர் தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடு பார்ப்போம்னு சொல்லி அதை அங்க ரிசைன் பண்ண வச்சுட்டு இங்க தமிழ்நாடு கூப்பிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும். அது அதுக்கப்புறம் பெருசா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டெய்லி நீங்க தான் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. டைட்டில் கார்டுல என்னுடைய போட்டோவும் தலைவரோட போட்டோவும் இல்லைன்னா எனக்கு போறது கிடையாது. அது கரெக்டா நான் அந்த காஷாய ஷால் போட்டுக்கிற போட்டோ தான் பப்ளிசிட்டியே. அது உள்ள கண்டென்ட் வேற தலைவரே, கண்டென்ட் உள்ள வேற இருக்கும். பட் டைட்டில் நம்ம போட்டோ மெயினா இருக்கணும். அப்பதான் அது ஒரு 1 லட்சம் வியூஸ் போகுன்ற ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிருக்கிறாங்க. இந்த புத்தகம் நீங்க எல்லாருமே படிக்கணும். ஏன்னா இது ஏதோ நான் எழுதுனேன் அப்படின்றதுனாலாம் கிடையாது. ஏன்னா அந்த புத்தகம் யார் எழுதினாலும் ஒண்ணுதான் கண்டென்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள், அதுதான் கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எழுதியிருக்கோமே தவிர இது ஏதோ ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி கிடையாது. என்னுடைய திறமையை நான் சொல்றதுக்கு நான் பிரம்மாண்டமா எழுதியிருக்கேன். நம்ம சஜித் தம்பியை பிரம்மாண்டமா எழுதியிருக்காரு. சஜித் தம்பி பாத்தீங்கன்னா வணக்கம் தமிழகம் புத்தகம் அதுலயும் கூட இருந்தாரு. இல்ல பிரம்மாண்டமா அது ஒண்ணும் கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்கள் எப்படி பயன்பட்டு எப்படி எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க மக்கள், எப்படி அது உபயோகமா இருக்கு, அதை பேஸ் பண்ணி ஒரு 10 சாப்டர்ஸ் ரொம்ப அழகா தமிழ்நாடு கூட எப்படி அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி அந்த புக் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு மிக முக்கியமான ஒரு இது என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் டெக்னிக்கலா 3 புக் எழுதியிருக்கேன். நேஷனல் சைபர் கிரைம் ரெஃபரன்ஸ் ஹேண்ட் புக் 3 புக் எழுதியிருக்கேன். 3 புத்தகங்களுமே ராஜ்பவன்ல அபிஷியலா முன்னாடி இருந்த கவர்னர்கள் தமிழ்நாடுல திரு ரோசையா அவர்கள் ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணாரு. அடுத்தது பாண்டிச்சேரியினுடைய கவர்னராக இருந்த திருமதி செல்வி கிரண்பேடி அவர்கள், அவங்க ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு கவர்னரா இருந்தவர் பன்வீர்லால் புரோஹித், அவர் ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணாரு. இப்ப அதுக்கப்புறம் முழுசா ஒரு 6 months டைம் எடுத்துக்கிட்டு ஒரு புக் எழுதணும்னு சொல்லி, அதுக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். அவர் தான் இன்ஸ்பிரேஷன். அவர் தான் நீ எழுதணும், நீ படிக்கணும். இப்ப PhD படிக்கிறோம்னா அதுக்கும் காரணம் அவர் தான். நீ PhD படிக்கணும், என்ன ஏஜ் ஆயிடுச்சு, 37 ஆகுது, எதுக்கு அப்படியே உட்காந்துருக்கேன், நீ படிக்கணும். இதெல்லாம் இன்ஸ்பிரேஷன். இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது இது பாதி நேரம் டைம் எனக்கு ஜெயில தான் பண்ணேன். இந்த 22 நாள் ஜெயில இருந்தேன். அப்பதான் அதுல இதெல்லாம் எப்படி பண்ணணும், ஏன்னா பேப்பர் பெண்ணு கொஞ்சம் அலோவ் பண்ணுவாங்க, மற்றவங்களை அதை விட அலோவ் பண்ண எனக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல உட்காந்தெல்லாம் கொஞ்சம் எழுதி தம்பி சஜித் எல்லாம் ஒருவர் அவர்கிட்டலாம் சொல்லி அந்த நேரத்துல ஒரு புத்தகமா எப்படி வந்தது. எனக்கு இது முக்கியமா நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய பப்ளிஷர்
திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். சார், தேங்க்யூ வெரி மச். நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ண போறேன், புக் எழுத போறேன், எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா 100 இயர்ஸ் மேல இருக்கக்கூடிய ஒரு பப்ளிகேஷன் எடுத்த உடனே நீ பண்ணுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எடுத்த உடனே டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி நீங்க எழுதினாலும் எப்படி பப்ளிஷ் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லாம ஒரு வந்து புத்தகத்தை வந்து அழகா வந்து பப்ளிகேஷன் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுட்டு எல்லாத்துக்கும் மேலே என் குடும்பத்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணுங்க. இல்ல கூப்பிடல தலைவர், குடும்பத்துக்கு மிக, ஏன்னா எங்க மதர், என்னை பத்தி இங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல பேக்ரவுண்டு, நான் சின்ன ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் சொல்றேன். ஏன்னா பல பேர் நான் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் எனக்கு இப்போ வேல்யூவேஷன் கட்டி இருக்கிறாங்க. 2500 கோடி இப்போ என்கிட்ட இருக்குன்ட்டு. தலைவருக்கு தான் தெரியும் எத்தனை கோடி இருக்குன்ட்டு. இல்ல 2500 கோடி இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. என்னோட பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு சொல்றேன். எனக்கு 8 வயசு இருக்கும் பொழுது, மீடியா நண்பர்கள் எல்லாம் இருக்கிறீங்க, நாளைக்கு எழுதும் போது கொஞ்சம் பார்த்துக்கிட்டு எழுதுங்க. எனக்கு 8 வயசு இருக்கும் போது எங்க அப்பா இறந்துட்டார். எங்க அப்பா வந்து ஒரு போஸ்ட் PhD படிச்சார், ப்ரொஃபஸரா இருந்தார். 8 வயசுல இறந்துட்டார். எங்க அம்மா தான் வந்து என்னை படிக்க வைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. 10th முடிச்சாச்சு, டிப்ளமோ படிக்கிறேன். டிப்ளமோல காலேஜ் 3rd வந்தேன். இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. இன்ஜினியரிங்ல நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆனேன். அப்புறம் MBA படித்தேன். MBA மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்ச அப்புறம் தேவையில்லை படிப்பு போதும், நம்ம அதுக்கப்புறம் அரசியல் அப்படி இப்படி இருந்தால் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் சொன்னாங்க, இல்லை பிரதர், பாலிடிக்ஸ்ன்றது ப்ரொஃபஷன் கிடையாது, பாலிடிக்ஸ்ன்றது சர்வீஸ். உங்களுடைய ப்ரொஃபஷன் வந்து எஜுகேஷன், நீங்க வந்து அதை நல்லா படிங்க, அதுல நல்ல சிறப்பா நீங்க வரணும்னு சொல்லி அவரோட இன்ஸ்பிரேஷன்ல தான் இப்போ குஜராத்ல வந்து மார்வாடி யூனிவர்சிட்டின்றதுல வந்து இன்டர் டிசிப்ளினரில PhD வந்து படிச்சுட்டு இருக்கேன். இப்போ உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் குஜராத்துக்கு போறேன்ட்டாங்க. குஜராத்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு, அங்கேயே மூவ் பண்ணிட்டாரு. அப்படி ஒரு வாரம் உருட்டினாங்க. தமிழேஷ் அக்கா பாக்குறாங்க, இனிமேல் வந்து அங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டான், வந்து இனிமேல் வந்து இங்க வரமாட்டாப்ல அப்படின்ட்டு அது ஒரு உருட்டு. அன்பு சகோதரர்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், என் மூச்சு இருக்கிற வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு தொண்டனா இருக்கணும்னு நான் தெரிஞ்சேன். எதுக்காக அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களுமே நான் என்னுடைய குடும்பமா நினைக்கிறேன், என்னோட சொந்தக்காரங்களா நினைக்கிறேன். இப்ப பாருங்க, யாராவது இந்த நிகழ்ச்சியில இப்படி நிப்பாங்களா பாருங்க, பின்னாடி எத்தனை பேர் நின்று இருக்காங்க, வெளியே எத்தனை பேர் நின்று இருக்காங்க. நான் கூப்பிட்டது கம்மி தான். சில பேருக்கு நான் கூட்டத்தை வந்து கூட்டுறது ரொம்ப கஷ்டம். சில பேர் கூப்பிட்டா கூட சில பேர் வரமாட்டாங்க. அரசியல் எனக்கு தெரியும், ஒருத்தர் வராம இருக்கிறதே பெரிய அரசியல் அது. ஆனா இன்னைக்கு பாருங்க, சென்னையில இருக்கக்கூடிய மொத்த மாவட்ட தலைவர்கள் வந்திருக்கிறாங்க, முக்கியமானவங்க எல்லாம் அணிப்பிரிவு தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்திருக்கிறாங்க, மாநில தலைவர் அவர்கள். எனக்கு பயந்துட்டேன், 2:30 மணிக்கு வந்துட்டார் தலைவர். நான் அப்பதான் வீட்டுல இருக்கேன். 2 மணிக்கு வந்துட்டாருங்க தலைவர், வந்துட்டாருன்னு அடிச்சு பிடிச்சி ஓடி வரேன் நான். அண்ணன் சோழன் பழனிசாமி அண்ணா வந்திருக்கிறாங்க, காரவேந்தன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க, எல்லா மாவட்ட தலைவர்களும் வந்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப நன்றி. மிக முக்கியமா நான் சொல்ல நினைக்கிறது, இளைஞர்கள் எல்லாருக்குமே அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு பொறுமை வேணும். இந்த புத்தகம் படிங்க. எவ்வளவு பொறுமையா இந்தியாவை ஒரு வளர்ச்சி பாதையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு போயிருக்கிறாங்க. ஒரு விஷயத்தையுமே செதுக்கி இருக்கிறார். டாய்லெட் கட்டுறதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சோன்னா, டாய்லெட் கட்டுறதுல இருந்து, இங்க பெண்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த டாய்லெட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியும். ஊர்ல இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா இவங்க எல்லாருமே கூட டாய்லெட் இல்லாத ஃபெசிலிட்டி நான் ஒரு ஊர்ல தான் வாழ்ந்துருக்கிறோம். அவங்களுக்கு தெரியும் அங்க அப்படி ஸ்மோக் ஃப்ரீ கிச்சன், அது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்கீம். ஜல் ஜீவன் திட்டம், டேப் வாட்டர் வீட்டுக்கு வருது தண்ணி. இப்ப கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. நானே நிறைய பேச வேண்டாம், தலைவர் அவர்கள்லாம் நிறைய பேசுவாங்க. எனக்கு கடைசியா ஒண்ணுதான், அரசியல்ல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் வந்து மக்களை கொண்டு போய் சேர்றது தான். நம்மளை வந்து சேர்த்துக்கிறது தான் மிக கஷ்டமான ஒரு விஷயம். அந்த விஷயத்துல எனக்கு வந்து 2 வருஷத்துல 50% நான் வந்து உழைச்சிருந்தா கூட 50% மீடியா நண்பர்கள் எல்லாருமே நீங்க உழைச்சி கொண்டு போய் என்னை வந்து அங்கே சேர்த்துருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி மச். வித் திஸ் I request every one of you to continue supporting me, and I need your blessings. Thank you very much. Jai Hind, Bharat Mata ki Jai.